ஸ்கூல் கேன்டீன்ஸில் ஒரு சில உணவுப் பொருட்கள் விற்கிறதுக்கு ஹெல்த் மினிஸ்ட்ரியால் தடை விதிக்கப்பட்டிருக்கு. சமீப காலமாக இலங்கையில் இளம் வயதினருக்கு நீரிழிவு நோய் தாக்குற வீதம் அதிகரிச்சிருக்குது. என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய தம்பிக்கு கூட அவருக்கு 25 வயசாக இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முதல்ல நீரிழிவு நோய் வந்திருந்தது. அதற்கு காரணமாக மருத்துவர்களால் சொல்லப்பட்டது அவர் அதிகமாக சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறது தான் அப்படின்னு. கடந்த 2 நாட்களுக்கு முதல்ல ஹெல்த் மினிஸ்ட்ரியால் ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதன்படி 17.4% பாடசாலை மாணவர்கள், குறிப்பாக ஆண் பிள்ளைகள் அதிகமாக சுகரி ட்ரிங்க்ஸ், அதாவது செயற்கையாக சுவையூட்டப்பட்ட சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறாங்க. அதனால் அவங்களுடைய உடல்நிலை பாதிக்கப்படுது அப்படின்றத வெளிப்படுத்தி இருந்தாங்க. அதன்படி இன்னைக்கு ஹெல்த் மினிஸ்ட்ரி ஸ்கூல் கேன்டீன்ஸில் ஒரு சில உணவுப் பொருட்களை பேன் பண்ணியிருக்கிறாங்க. சுகரி ஸ்நாக்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ், அதாவது இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்றதுக்கு செயற்கையாக அதிகமாக இனிப்பூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள், ஐஸ்கிரீம், லாலிபாப், சுவிங்கம், டாஃபி, பிஸ்கட்ஸ், கேக், மஸ்கட், ஹல்வா, பூந்தி, இந்த மாதிரியான உணவுப் பொருட்களோட கார்பனேட் பண்ணப்பட்ட சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், அதோட அதிக சுவையூட்டப்பட்ட செயற்கையான குளிர்பானங்கள் எதுவுமே ஸ்கூல் கேன்டீன்ஸில் விற்க முடியாது. அதுபோல் பதப்படுத்தப்பட்ட இறைச்சி வகைகளை கொண்டு தயாரிக்கப்படக்கூடிய உணவுப் பொருட்கள், அதாவது பீட்சா, பர்கர், பேஸ்ட்ரி, அதாவது மீட் பால், சொசேஜஸ் மூலமாக தயாரிக்கக்கூடிய எந்த ஒரு உணவுப் பொருட்களுமே ஸ்கூல் கேன்டீன்ஸில் விற்பனை செய்ய முடியாது. அதுபோல் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், சூப் கியூப்ஸ், டிப் மாதிரியான ஸ்நாக்ஸ், சீசனிங் பவுடர், இது எதுவுமே ஸ்கூல் கேன்டீனில் விற்பனை செய்ய முடியாது. இளம் வயதிலேயே நாள்பட்ட நோய்கள் உருவாகிறதுக்கு இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் காரணமாக இருக்கிறதுனால பிள்ளைகளும் அதற்கு அடிமையாகிறதன் காரணமாக இன்னையிலிருந்து ஸ்கூல் கேன்டீன்ஸில் இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் விற்கிறதுக்கு ஹெல்த் மினிஸ்ட்ரி தடை விதித்திருக்கு. இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் அளவுக்கு அதிகமாக உட்கொள்றதுனால ஆரோக்கியம் இல்லாத ஒரு தலைமுறையினர் உருவாக்கிட்டு வர்றாங்க. நீரிழிவு, கொலஸ்ட்ரால், ப்ரெஷர், குறிப்பாக பெண்களுக்கு ஹோமோன் அன்பேலன்ஸ், இந்த மாதிரியான நாள்பட்ட வியாதிகள் உருவாகிறதுக்கு இப்படியான உணவு பழக்க வழக்க முறை காரணமாக அமையுது. அதனால தான் நான் கூட என்னுடைய பழைய வீடியோஸில் ஹோட்டல்ஸில் தரமில்லாத உணவுகள் கொடுக்கப்பட்டது குறித்தும் எம்எஸ்ஜி பயன்படுத்தப்பட்ட உணவுகளை உட்கொள்றதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள் குறித்தும் பேசியிருந்தேன். உண்மையிலேயே ஸ்கூல்ஸில் இந்த மாதிரியான உணவு கட்டுப்பாட்டு விதிமுறைகள் கொண்டு வந்தது வரவேற்கத்தக்க விஷயம்.